வரலாற்று சிறப்பு. அதை விட பெரிய சிறப்பு, எவ்வளவு முன்னோர்கள்லாம் இந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. கொள்ளிடம்னா எவ்வளவு தண்ணி வேணாலும் கொள்ளும் இடம் இல்லையா? எவ்வளவு தண்ணி வேணாலும் கொள்ளும் இடம். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த பூமி இந்த பூமி. இங்க நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, உங்களை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆனா இன்னைக்கு அந்த சிறப்பெல்லாம் இருக்கா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. டெல்டா அப்படின்னு சொல்றோம், கொள்ளிடம் சொல்றோம். ஆனா அந்த கொள்ளிட கரையிலே நல்ல தண்ணி கிடைக்குதாமா? என்ன தண்ணி கிடைக்குது? உப்பு தண்ணியா? நல்ல தண்ணி கிடைக்கல. அதானே? அலக்குடின்ற ஊர்ல இருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அலக்குடி அந்த ஊர்ல போய் மருத்துவர் அன்புமணி அவர்கள் போராட்டம் செய்தார். அலக்குடியில 3 முறை. எதுக்கு? தடுப்பணை கட்டணும்னு. எதுக்காக? இந்த உப்பு தண்ணி இருக்க கூடாதுன்னு. தடுப்பணை கட்டினால் நீங்க மழைக்கூடிய கொள்ளிடத்துல இருக்கக்கூடிய தண்ணிலாம் நல்லா அந்த இடத்துல தேக்கமா இருக்கும், விவசாயத்துக்கு உபயோகமா இருக்கும். ஆனா தடுப்பணை கட்டவில்லை. தடுப்பணை கட்டாததுனால தண்ணி எல்லாம் ஓடிடுது. மழை காலத்துல ஒரு 20 நாள் தண்ணி இருக்குமா? 20 நாள் இருக்குமா? 1 மாசம் இருக்குமா? அடிக்கடி மழை பெஞ்சா கொஞ்ச நாள் இருக்கும். ஒரு வாட்டி மழை பெஞ்சா அந்த ஒரு 10 நாள்ல ஓடிடும். ஓடிடுச்சுன்னா எப்படி விவசாயம் பண்றது தண்ணி இல்லாம? நாங்கெல்லாம் டெல்டா டெல்டான்னு உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். கடைசியில இங்கேயே தண்ணி இல்லைன்ற நிலைமை தான் இன்னைக்கு. அதான உண்மை. அதே போல இப்ப இந்த ஊர்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷம் முன்னாடி, ஷேல் கேஸ், மீத்தேன் கேஸ், பெட்ரோகெமிக்கல் அதெல்லாம் கொண்டு வரதுக்கு இருந்தாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை. பெட்ரோகெமிக்கல் எல்லாம் கொண்டு வந்தா என்ன ஆயிருந்திருக்கும் தெரியுங்களா? கிராமங்களே காணாமல் போயிருக்கும். சினிமால பாப்போம் தெரியுமா, ஒரு ஊரே காணாம போயிடுச்சின்னு. அந்த மாதிரி ஆயிருக்கும். பக்கத்து மாவட்டம் நாளைக்கு போறேன் நான், ஆற்காடு, கடலூர்லாம். அங்கெல்லாம் எப்படின்னா, நீங்க நாட்டுக்காக நிலம் கொடுங்க, கரண்ட் வேணும் தமிழ்நாட்டுக்குன்னு நிலத்தை வாங்கினாங்க. கடைசியில கரண்ட்டுக்காக நிலத்தை கொடுத்த விவசாயிக வீடு இல்லாம, கிராமம் இல்லாம, பட்டா இல்லாம, வேலை இல்லாம தவிக்கிறாங்க. அந்த நிலைமை தான் வந்திருக்கும் இந்த டெல்டா பகுதிக்கும். ஏன்னா பெட்ரோகெமிக்கல் மண்டலம் உருவாவதுக்கு தயாராயிட்டாங்க. 2015 இருந்து இன்னி போராட்டமோ போராட்டம். மருத்துவர் அன்புமணி எத்தனை முறை, ஒரு 100 முறை இங்க வந்திருப்பாரு, பிரஸ் மீட் கொடுத்திருப்பாரு. பிரஸ் மீட்னா மக்களை சந்திச்சு இவங்களுடைய பிரச்சனையை வெளில சொன்னாதானே தெரியும். உங்க பிரச்சனை நீங்களே வச்சீங்கன்னா தெரியுமா? உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவீங்க? எனக்கு உடம்பு சரியில்லை, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? ஆனா உங்க பிரச்சனையை வெளியில சொல்லனா தெரியுமா? இந்த பெட்ரோகெமிக்கலை கொண்டு வந்திருந்தாங்கன்னா என்ன தெரியுமா ஆயிருக்கும்? கிட்டத்தட்ட உங்களோட நிலத்துல 3 கிலோமீட்டருக்கு பல்ல போட்டிருப்பாங்க. 3 கிலோமீட்டர். இங்க இருந்து ஒரு ஊருக்கு போகணும், பக்கத்துல ஏதாவது ஒரு மூவலூர்னு ஒரு ஊருக்கு போறீங்க இந்த மண்டபத்துல இருந்து, அது கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர். அந்த எவ்வளவு தூரம் நடந்து போனா கூட எவ்வளவு நேரம் ஆகும்? அரை மணி நேரம் தான் ஆகும். அது அளவுக்கு கீழே பள்ளம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எத்தனையோ ஊர்ல பள்ளம் போட தயாராயிட்டாங்க. எதை எடுக்கிறதுக்கு? மீத்தேன் எடுக்கிறதுக்கு, ஷேல் கேஸ் எடுக்கிறதுக்கு, பெட்ரோகெமிக்கல் எல்லாம் எடுத்து அதையெல்லாம் எங்கன்னா விற்பாங்க. அவ்வளவுதான் பண்ணுவாங்க. ஆனா அது நமக்கு உபயோகப்படுத்தப்படாது. ஆனா நம்ம பொன் விளையிற பூமிய உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்களெல்லாம் என்ன இரவோடு இரவாக ஒரு பஸ்ல ஏத்தி குழந்தை குட்டிகளோட கையில என்ன நீங்க வீட்டையா தூக்கிட்டு போக முடியும்? வீட கையில தூக்கிட்டு போக முடியுமா? ஒரு பையில துணியோ, குழந்தைங்களுக்கு மருந்தோ, இல்ல சர்டிபிகேட்டோ, இதை மட்டும் எடுத்துக்கிட்டு, ஆதார் கார்டு ஏதோ வச்சிருப்பீங்க, ஓட்டர் ஐடி, அதெல்லாம் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு பஸ்ல ஏத்தி கொண்டு போய் இன்னொரு ஊர்ல விட்டுருப்பாங்க. இதுதான் நெய்வேலியில நடந்தது. இத மாதிரி நாட்டுக்காக நிலம் கொடுத்தவர்கள், கரண்ட் வேணும்ன்றதுக்காக நிலம் கொடுத்தவர்களை ஒரே ராத்திரி பஸ்ல ஏத்தின்னு போய் வேற ஊர்ல விட்டாங்க. இன்னி வரைக்கும் பட்டா கிடையாது. நம்ம வீட்டுல இருந்தாலே பாதி சமயம் ரேஷன் கார்டு இருக்காது. ரேஷன் கார்டு கொடுக்க முடியாது. நீ எலக்ட்ரிசிட்டி பில் காட்டு, மின்சார கட்டணத்தை காட்டு, எத்தனையோ கேக்குறாங்கல்ல. ஆதாரம் இருந்தா தானே உங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுப்பாங்க. இங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை அடியோட தூக்கிட்டு போய் வேற ஊர்ல விட்டுட்டாங்கன்னா அங்க அகதிகளாக வாழ வேண்டிய நிலைமை தான். அதுதான் பண்றதுக்கு தயாரா இருந்தாங்க. ஆனா அதை நம்ம விடவே இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க ஊர்ல இருந்து வேற ஊர் கூட்டு போயிட்டேன்னா நீங்க வாழ்ந்த வீடு, உங்களுடைய குலதெய்வத்தோட கோவில், உங்க அப்பா வீடு, அம்மா வீடு எல்லாமே போயிட்டு இருக்கோம். மறந்து போயிட்டு இருப்பீங்கல்ல. எங்க போயிருப்பீங்க? புதுசா ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆகணும். அதுதான் பண்ணிருப்பாங்க. ஆனா அதை தடுத்து நிறுத்தியது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். இல்லனா
ஊரோட அப்படியே மொத்தமா கொத்து கொத்தா தூக்கின்னு போய் எங்கன்னா போட்டுட்டு இருப்பாங்க. 2015 இருந்து அது போராட்டம் பண்ணி டெல்லியில பேசினாங்க, எங்க டெல்டா மாவட்டத்தை காப்பாத்துங்க, இல்லைன்னா எங்க மக்களை கொண்டு போய் அந்த ஊரே அகதிகளாக்கிடுவாங்கன்னு டெல்லியில பேசினாங்க, சென்னையில பேசினாங்களே. அந்த சமயம் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்டயும் போய் 5 முறை பார்த்தாங்க. பார்த்தப்புறம் தான் அதுக்கப்புறம் எத்தனையோ போராட்டங்கள்லாம் நடந்து எல்லா கிராமத்திலயும் போய் பேசி விழிப்புணர்வு கொடுத்தப்புறம் தான் அந்த இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். பாதுகாக்கப்பட்டனா இந்த இடத்துல யாரும் கை வைக்கவே முடியாது. வேற பில்டிங்காகவோ ஃபேக்டரிக்காகவோ பெட்ரோ கெமிக்கலுக்காகவோ சிப்காட்டுக்காகவோ எதுக்குமே உங்க நிலத்துல கை வைக்க முடியாது. இல்லனா வாங்க கிளம்புங்க இன்னையோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து உங்களை அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருப்பதனால் இவங்க நிலத்துல இவங்க கை வைக்கவே முடியாத ஒரு நிலைமை. அதனாலதான் இங்க இது நம்மளால இன்னி வரைக்கும் நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லனா வேறங்கன்னா ஊருக்கு போயிருக்க வேண்டியதுதான். இந்த 2 விஷயம் தான் அவங்க செய்திருக்காங்க. அதே போல தடுப்பணை கட்டணும்னு பேசி தண்ணிய கொண்டு வரணும், காசெல்லாம் அதுக்கு ஒதுக்கிட்டாங்க. ஆனா இன்னும் தடுப்பணை எல்லாம் கட்டவே இல்லை. இதுதான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. மத்த ஊர்லாம் கம்பேர் பண்ணா இங்க எவ்வளவு பரவாயில்ல. நம்ம இல்லைன்னா நமக்கு விவசாயம் பண்றதுக்கே பூமி இருந்திருக்காது.